தொடர் மழை காரணமாக முல்லைப் பெரியாறு அணை இன்று அதிகாலை 3:55 மணிக்கு 142 அடியை எட்டியது. இதையடுத்து அணையில் இருந்து வினாடிக்கு 1682 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் வல்லக்கடவு, வண்டி பெரியாறு உள்ளிட்ட கரையோர பகுதி மக்களுக்கு 3ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தை திரிணாமுல் காங்கிரஸ் புறக்கணித்ததன் மூலம் மிகவும் பழமையான நாடகத்தை அரங்கேற்றி இருப்பதாக பாரதிய ஜனதா விமர்சித்திருக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரான மம்தா பானர்ஜி தேசிய தலைவராக விரும்புவதையே இது காட்டுவதாகவும் மேற்கு வங்க பாஜக துணைத் தலைவர் திலீப் கோஷ் கூறியுள்ளார். நாட்டில் 100% பயோ எத்தனாலில் இயங்கக்கூடிய கார்களுக்கு முன்னுரிமை அளிக்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. இதற்கான இன்ஜின்களை உருவாக்குமாறு கார் தயாரிப்பாளர்களுக்கு உத்தரவிட இருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் ஒமைக்ரான் வைரஸ் பரவாமல் தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் ஊரடங்கு தேவையில்லை என்றும் அம்மாநில முதலமைச்சர் திரு பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்காவில் இருந்து பெங்களூரு திரும்பிய இருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளதால் அங்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தன் பாலின திருமணங்களை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்க கோரி தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையை நேரடி ஒளிபரப்பு செய்வது தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர்கள் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நீரஜ் கிஷன் கவுல், நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 8% மக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு என்பதால் இதனை நேரடி ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் ஆயிரக்கணக்கான சைபீரிய பறவைகள் வந்த வண்ணம் உள்ளன. இனப்பெருக்கத்திற்காக கங்கை கரைக்கு வந்துள்ள இந்த பறவைகளை ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக அட்மிரல் ஹரிகுமார் பதவியேற்றார். அவருக்கு கடற்படை வீரர்கள் அணிவகுப்பு மரியாதை அளித்து வரவேற்றனர். கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் KP சிங்கின் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து துணை அட்மிரல் ஹரிகுமார் புதிய தளபதியாக நியமனம் செய்யப்பட்டார். நாட்டில் 12 வயது முதல் 17 வயது வரை உள்ள 44 கோடி குழந்தைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவது குறித்தும் நோய் எதிர்ப்பாற்றல் இல்லாதவர்களுக்கு பூஸ்டர் டோஸ் போடுவது குறித்தும் 2 வாரங்களில் கொள்கை முடிவு வகுக்கப்படும் என்று தடுப்பூசி திட்டத்திற்கான தேசிய தொழில்நுட்ப ஆலோசனை குழு தலைவர் டாக்டர் அரோரா தெரிவித்துள்ளார். இந்தியாவில் கொரோனா தினசரி பாதிப்பு எண்ணிக்கை 7000க்கும் கீழ் சரிந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்திருக்கிறது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 6990 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. 1,543 பேர் மருத்துவமனைகளில் கொரோனாவுக்கு சிகிச்சை பெற்று வருவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 10,116 பேர் தொற்றில் இருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெட்ரோ பயணிகளின் வசதிக்காக முதல் கட்டமாக 12 மினி பேருந்து சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளன. சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த சேவையானது ஆலந்தூர், ஏர்போர்ட், திருவொற்றியூர், கோயம்பேடு உள்ளிட்ட மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்து இயக்கப்படும். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் வார்டுகள் வரையறை பட்டியலில் குளறுபடிகள் இருப்பதாகவும் 2011ஆம் ஆண்டு வாக்காளர் பட்டியலை பின்பற்றி உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் எனவும் அந்த பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர்.
தாம்பரம் அருகே பழைய பெருங்களத்தூரில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டின் மேற்கூரையில் துளையிட்டு உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் அங்கிருந்த 40,000 ரூபாய் மதிப்பிலான பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். கடையில் இருந்த சிசிடிவியில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் குற்றவாளியை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே வள்ளியாற்றில் உடைப்பு ஏற்பட்டு பெரியகுளம் ஏலா பகுதியில் தண்ணீர் புகுந்ததால் 1000 ஏக்கருக்கு மேலான நெற்பயிர்கள் நீரில் முழுகி சேதமடைந்துள்ளன. வள்ளியாற்றின் கரையை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்காததால் 3வது முறையாக உடைப்பு ஏற்பட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே காட்டுக்கருணை கிராமத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல குடிசை வீடுகளின் சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களை ஊராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையால் பல்வேறு இடங்களில் சாலைகளில் மரம் விழுந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளது. உதகை, கோத்தகிரி, குன்னூர் மற்றும் குந்தா பகுதிகளில் இடைவிடாது கனமழை பெய்ததால் சாலையில் மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே செய்களத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்ட போது அரசு வாகனம் தண்ணீரில் சிக்கியது. இதனால் இருசக்கர வாகனத்தில் சென்று மாவட்ட ஆட்சியர் மதுசூதன் ரெட்டி ஆய்வு மேற்கொண்டார். அவரை பொதுமக்கள் பாராட்டினர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை திருமூர்த்தி அணையின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் 4வது முறையாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 60 அடி உயரம் கொண்ட திருமூர்த்தி அணையின் நீர்மட்டம் 58 அடியை தாண்டிவிட்டதால் பாலாற்றில் எந்நேரமும் தண்ணீர் திறக்கப்பட வாய்ப்புள்ளது. எனவே கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் திருமூர்த்தி மலை பஞ்சலிங் அருவியில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. தடுப்புகளை தாண்டி அதிகளவு தண்ணீர் வருவதால் கண்காணிப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். காற்றாற்று வெள்ளம் மேலும் அதிகரித்து கோவில் பகுதிக்கு வர வாய்ப்புள்ளதால் அங்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படவில்லை. தொடர் கனமழை காரணமாக கடலூர் மாநகராட்சி அலுவலகத்தில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். மேலும் பல்வேறு பணிகளுக்காக மாநகராட்சிக்கு செல்லும் பொதுமக்களும் மாநகராட்சியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் உள்ளே செல்ல முடியாமல் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பெய்து வரும் தொடர் கனமழையால் அட்டுவம்பட்டி அருகே மலைச்சாலையில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதே பகுதியில் மின் கம்பிகளும் அறுந்து விழுந்துள்ளதால் சீரமைப்பு பணிகளில் நெடுஞ்சாலை மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். ராமநாதபுரத்தில் நடந்த இரட்டை கொலையில் தொடர்புடைய குற்றவாளி சந்திரன் என்பவர் மலேசியாவில் இருந்து திரும்பிய போது திருச்சி விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் கேணிக்கரை காவல் நிலையத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஜாமீன் கையெழுத்திட்டு திரும்பிய கார்த்திக், விக்னேஷ் பிரபு ஆகியோர் நாட்டு வெடிகுண்டு வீசி கொல்லப்பட்டனர். ராமநாதபுரம் அருகே ஓரியூர் தரைப்பாலத்திற்கு மேல் செல்லும் வெள்ள நீரில் ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் நீச்சல் அடித்து குளித்து வருகின்றனர். திருவாடனை அருகே ஓரியூரில் இருந்து புதுக்கோட்டை மாவட்டம் திருபுவன வாசலுக்கு செல்லும் தரைப்பாலத்திற்கு மேல் பல அடி உயரத்தில் தண்ணீர் செல்கிறது.
கனமழையால் பாதிக்கப்பட்ட ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் வேளாண் விளைபொருளுக்கு 2 மடங்கு ஆதார விலையை மத்திய அரசு அறிவிக்குமாறும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். திருச்சி அண்ணாமலை நகர் பகுதியில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் திரு ஐயாக்கண்ணு தலைமையில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் நல்லரசன்பேட்டை, கண்டமங்கலம் உள்ளிட்ட பல கிராமங்களில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கழிவுநீருடன் மழைநீரும் கலந்ததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. உடைமைகளை இழந்து வசிப்பதற்கு கூட இடமில்லாமல் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இந்திய அணியின் சுழற்பந்து வீச்சாளரான அஸ்வின் மேலும் பல விக்கெட்டுகளை எடுத்து சாதனை புரிய வேண்டும் என்று ஹர்பஜன் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அஸ்வினுக்கு வாழ்த்துக்கள், கடவுள் அருள் புரியட்டும், சாதனைகள் தொடரட்டும் என்றும் அவர் ட்விட்டரில் வாழ்த்து கூறியுள்ளார். BMW நிறுவனம் தனது புதிய iX ரக மின்சார காரை அடுத்த மாதம் இந்தியாவில் விற்பனைக்கு அறிமுகப்படுத்த உள்ளது. டிசம்பர் 13ஆம் தேதி இந்த கார் இந்தியாவில் விற்பனைக்கு வரவுள்ளது. ஒருமுறை ரீசார்ஜ் செய்தால் இந்த மின்சார கார் 425 கிலோமீட்டர் வரை செல்லும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 13 விமான நிலையங்கள் தனியார் மூலம் இயக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இவற்றில் அதிகபட்சமாக 6 விமான நிலையங்களை அதானியின் நிறுவனமே ஏலத்தில் எடுத்திருப்பதாக மாநிலங்களவையில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு VK சிங் கூறியுள்ளார். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 64,040 அமெரிக்க டாலர்களாக உயர்ந்திருக்கிறது. நவம்பர் 19ஆம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் அந்நிய செலாவணி கையிருப்பு 29 கோடி டாலர்கள் அதிகரித்துள்ளது. இதேபோன்று தங்கத்தின் கையிருப்பு மதிப்பும் 15 கோடி டாலர் உயர்ந்து 4,030 கோடி டாலராக உள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அந்நிய செலாவணி சந்தையில் 5 வாரங்கள் காணாத வகையில் குறைந்திருக்கிறது. அமெரிக்க டாலர் ஒன்றுக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 75 ரூபாய் 13 காசுகளாக உள்ளது. துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் புயல் மழையில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர் என்றும் 38 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இஸ்தான்புல்லில் மணிக்கு 130 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியதில் கட்டிடங்களின் மேற்கூரைகள் தூக்கி வீசப்பட்டதுடன் பல இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. பிரபல சமூக வலைதளமான ட்விட்டர் நிறுவனத்தின் புதிய தலைமை செயல் அதிகாரியாக இந்தியாவை சேர்ந்த பராக் அகர்வால் நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் இதற்கு முன் கூகுள், யாஹூ உள்ளிட்ட நிறுவனங்களில் பணியாற்றியிருக்கிறார். ஏற்கனவே ட்விட்டர் CEO பொறுப்பில் இருந்து அதன் இணை நிறுவனரான ஜாக் டோசி பதவி விலகியுள்ளார். அமெரிக்காவில் பெய்த கனமழையால் வாஷிங்டனில் வீடுகள் வெள்ள நீரில் முழுகிய காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட நிலையில் குடியிருப்புகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பெட்ரோலிய பொருட்கள் விநியோகத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சாலைகள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் பொதுமக்கள் தேவையின்றி பயணம் செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது.
வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் சிம்பு நடித்த மாநாடு திரைப்படம் தமிழகத்தில் மட்டும் கடந்த 3 நாட்களில் 22 கோடி ரூபாய் வசூலித்திருக்கிறது. எஸ்.ஜே. சூர்யா மற்றும் சிம்புவின் நடிப்புக்கு ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறது. இதற்கு நடிகர் சிம்பு நன்றி தெரிவித்துள்ளார். பேட்ட, மாஸ்டர் படங்களில் நடித்து பிரபலமான நடிகை மாளவிகா மோகனன் மும்பையில் இந்தியில் தயாராகும் யுத்ரா படத்தில் நடித்து வருகிறார். படப்பிடிப்பின் போது சண்டை காட்சியில் ஏற்பட்ட விபத்தில் காயமடைந்துள்ளார். கையில் காயம் ஏற்பட்ட புகைப்படத்தை நடிகை மாளவிகா மோகனன் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். நடிகர் தனுஷ் நடிக்கும் கலாட்டா கல்யாணம் திரைப்படத்தின் வீடியோ பாடல் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. ஏ.ஆர். ரகுமான் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். நடிகர் தனுஷுடன் அக்ஷய் குமார், சாரா அலிகான் உள்ளிட்டோர் நடித்துள்ள இந்த படம் வருகிற 24ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியாக உள்ளது. சிம்பு என்றாலே தனுஷ் ரசிகர்களின் ஞாபகத்திற்கு வருவார் என்பதால் எஸ்.ஜே. சூர்யாவுக்கு தனுஷ்கோடி என்று பெயரிடப்பட்டதாக மாநாடு படத்தின் இயக்குநர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். சிம்புவும் தனுஷும் நல்ல நண்பர்கள் என்றும் அவர் கூறினார். மாநாடு திரைப்படத்தில் அப்துல் காலிக் என்ற வேடத்தில் சிம்புவும், தனுஷ்கோடி என்ற பெயரில் எஸ்.ஜே. சூர்யாவும் நடித்திருந்தனர். சூர்யா நடித்துள்ள ஜெய்பீம் திரைப்படம் நாடு முழுவதும் பல்வேறு தரப்பினரிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. இதனிடையே மகாராஷ்டிர மாநிலம் லத்தூர் பகுதியில் பொதுவெளியில் திரையிடப்பட்டது. இந்த படத்தை பொதுமக்கள் கூட்டமாக அமர்ந்து கண்டுகளித்தனர். இதற்கான புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இணையதளத்தில் வெளியாகி உள்ளன. ட்விட்டர் நிறுவன தலைமை செயல் அதிகாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பராக் அகர்வால் பிரபல திரைப்பட பின்னணி பாடகி ஸ்ரேயா கோஷலின் சிறுவயது நண்பர் என்பது அவரது சமூக வலைதள பதிவுகளின் மூலம் தெரியவந்துள்ளது. பராக் அகர்வாலுக்கு ஸ்ரேயா கோஷல் ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்துள்ள நிலையில் இருவரும் குடும்பத்தினரும் இணைந்து எடுத்துக்கொண்ட பழைய புகைப்படங்களை இணையத்தில் பலரும் பகிர்ந்து வருகின்றனர். தங்கம் விலை இன்று சவரனுக்கு 128 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 36,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 39,032 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி 1 கிராம் 66 ரூபாய் 50 காசுகளுக்கும், 1 கிலோ 66,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது.